தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி உள்பட 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. ரூபாய் 5 முதல் ரூபாய் 400 வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். இப்போ சுங்கச்சாவடி கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்று நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர் மற்றும் சமயபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் தான் இந்த கட்டண உயர்வானது அமலுக்கு வர உள்ளது. நாம் இருக்கக்கூடிய பகுதி விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 முதல், அதாவது குறைந்தபட்சம் ரூபாய் 5 முதல் 395 ரூபாய் வரையானது இந்த கட்டண உயர்வானது அதிகரிக்க உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கார் மற்றும் வேன் ஒரு வழி பாதையில் செல்வதற்கு 105 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது ஏற்கனவே. தற்போது அந்த கட்டணம் அப்படியே நீடிக்கிறது. இரு வழியில், அதாவது ஒரு நாளைக்கு இருமுறை சென்று வந்தால் அந்த கட்டணமானது 155 ரூபாய் தற்போது உள்ளது. அது 160 ரூபாயாக நியமிக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா இன்று நள்ளிரவு முதல் 12 முதல் அமலுக்கு வருகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள், அதாவது 18 அச்சு கொண்ட வாகனங்களுக்கு மாத கட்டணம் பார்த்தீங்கன்னா 17,425 ரூபாய் தற்போது உள்ளது. இது 395 ரூபாய் அதிகரித்து அது 17,820 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு நள்ளிரவுக்கு அமலுக்கு வருகிற நிலையில் இதில் வாகன ஓட்டியில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. தற்போது நம்முடைய ஒரு கார் ஓட்டுநர்களால், சார் இப்போ இங்கே விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு நீ நள்ளிரவு முதல் அமலுக்கு வருது, இதனால் என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்? இது உங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை நீங்கள் சந்திப்பீங்க? எங்களை பாதிப்பு தான் சார். நான் இப்போ இங்கேருந்து நாங்கள் விழுப்புரத்துலேருந்து நாங்கள் திருச்சிக்கு போகிறோன்னா எங்களை ஒரு 5,000 ரூபா வாடகை வரும். அது இப்போ டோல் கிடையாதுனால நாங்கள் மொத்தம் 4 டோல் வருது. 4 டோல் வருதுன்னா அந்த வாடகை நாங்கள் கஸ்டமர் தான் வாங்கி ஆகணும். ஏற்கனவே ஓலா ஊபர் நாங்கள் வாடகை பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ இந்த ரேட் ஏறதுனால நீங்கள் மக்கள் சொல்லலாம் 5 ரூபா 10 ரூபா என்ன ஆகிட போகுது அப்படின்னு. இது மேலே நாங்கள் இப்போ ஜனங்கிட்ட தான் நாங்கள் கஸ்டமர் தான் வசூல் பண்ணி ஆகணும். இப்போ ஏற்கனவே இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருச்சி மதுரை லாரி போகுதுன்னா ஒரு அத்தியாவசிய ஏற்றிட்டு போகுதுன்னா அது இப்போ எனக்கே காருக்கு பாதிப்பாகிறனா இப்போ லாரி போக அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ மேற்கொண்டு ரேட்டு தான் செய்வாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு சேர்த்துக்கும் போது அது மக்கள்கிட்ட வரி அவங்க தான் பாதிப்பாவாங்க. இது வருஷம் டிசம்பர் மாதம் வெள்ளம் புயல் வர மாதிரி செப்டம்பர் மாதம் வந்தாலே இவங்க ஒன்றிய அரசு இந்த மாதிரி டோல்கேட் உயர்வு ஏற்றிடுறாங்க. இதை ஏற்றக்கூடாது, பொதுமக்கள் பாதிப்பாகிறாங்க, ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஓட்டுநர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் சொல்கிறோம் சார். இங்கே இந்த டோல் சுங்கச்சாவடியில் அடிப்படை வசதிகள்லாம் இருக்கா? இப்போ கட்டணத்தை வருஷம் ஏற்றுறாங்க. இங்கே தேவையான அடிப்படை வசதிகள், சுகாதாரம் மற்றும் கழிப்பிட வசதிகள்லாம் போதுமானதாக இருக்கா? சுகாதார வசதி, பாத்ரூம்லாம் அந்த வசதியெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்போ இங்கே மதுரை திருச்சிலேருந்து வராங்கன்னா கூட டிரைவர் ஓய்வு எடுக்க எதுவும் கிடையாதுங்க. இப்போ ரெஸ்ட் ஏரியா கூட இங்கே எதுவுமே கிடையாதுங்க. இப்போ இவருன்னா அவங்க காரில் படுறாங்க, காரில் தூங்குறாங்க, செக்யூரிட்டி ஓரம் பண்ணி நிப்பாட்டுங்க, வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது, ஓரம் பண்ணி நிப்பாட்டுங்க, இங்கே நிப்பாட்டாதீங்க, தள்ளி போடுங்கன்றாங்க. இப்போ பார்க்கிங்கும் தனியாக காசு வாங்குறீங்க, தனியாக மெயின்டெனன்ஸு காசு வாங்குறீங்களா? அப்போ டிரைவருக்கு அந்த ஸ்பெசிலிட்டி இருக்கணும்ல. ஒரு பாத்ரூம் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. இவ எப்படி இருக்கும்? இவங்க லாங் வருவாங்கன்னா எப்படி இங்கே ஸ்டே பண்ணுவாங்க? அப்போ இதுக்கு வருஷம் ரேட்டு ஏற்றுறீங்களா? என்ன அத்தியாவசிய பொருள் இருக்குது? நாங்கள் இந்த ஊருக்கு எங்களுக்கே ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது எங்களுக்கு. அதனால் இது வருஷம் ஏற்றுறாங்க. தவிர ஒன்றிய அரசு நாங்கள் வேணுமே கண்டிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான். ஏன்னா இப்போ சுங்கச்சாவடி கட்டணம் இப்போ இந்த சாலையிலே ஒரே நேரத்தில் இப்போ திருச்சி வரைக்கும் போகிறோன்னா 4 சுங்கச்சாவடி கடந்து செல்ல வேண்டும். இந்த 4 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு காரணமாக இந்த தொகையை நாங்கள் கஸ்டமர், அதாவது பொதுமக்களிடம் தான் வசூலிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும், மேலும் பார்த்தீங்கன்னா இதனால் அதை கனரக வாகன லாரிகளுக்கு விலைவாசி உயர்வதற்காக அந்த கட்டண உயர்வின் காரணமாக பொருட்களின் விலையும் உயரும் என்பதுதான் அந்த ஓட்டுநர்களின் குரலாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.